ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபை எதுக்காக விட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போர்டிங் பாஸ் செக் பண்ணுறது, அதாவது கவுண்டரில் செக் பண்ணுறாங்க இல்லைங்களா, டிக்கெட் ரினியூவ் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி ஜாப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12த் படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷருக்கும் இப்போ சான்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்த ஜாபுக்கு இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுலேருந்து எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பெருப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நம்மளுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். பார்த்தீங்க இல்லையா, டவுன்லோட் ஆகிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னை அண்ட் மதுரையிலும் எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நியரஸ்ட் ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 மே வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் போஸ்டிங்கோட பேர் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th +2 அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ, டிகிரி எது படிச்சிருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1074 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நான் முன்னமே சொன்னேங்க இல்லைங்களா, ஆயிரக்கணக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஏவியேஷன் நாலேஜ் வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் வந்து 25 கொஸ்டின். ஆக்டிடியூடில் வந்து 25 கொஸ்டின். டோட்டலாக வந்து 100 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 1.5 ஹவர், அதாவது 90 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் சிலபஸ் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுபடி தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அது நீங்கள் தெளிவாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 350 ஃபீஸு. எல்லா கேட்டகரிக்கும் ஃபீஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷு படிக்க அல்லது என்ன சொல்கிறது, உங்களுக்கு பேச தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த ஜாபு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.